நைட் டைமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக நைட் க்ரீம் ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளம்போட நைட் ஜெல் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இந்த க்ரீம் யாருக்கு ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க அண்ட் பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு. ஸோ என்னோட ஸ்கின் கன்சர்ன்ஸும் காம்பினேஷன் அண்ட் ஆக்னி ப்ரோனாக இருக்கிறதுனால இந்த நைட் ஜெல் வந்து சூஸ் பண்ணேன். லிட்ரலி 1 மந்த் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வீடியோ மட்டும் ரெகுலராக எடுக்காம இரெகுலராக எடுத்தேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் நைட் பெட் டைம் இல்லாமல் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்போ இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். இந்த ஜெல் க்ரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் லுக் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆயிலி அண்ட் டல் லுக் தான் கொடுத்தது. பெருசா பிரைட்டனிங் லுக் எதுவுமே கொடுக்கல. அண்ட் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி இது பிம்பிள் அவாய்ட் பண்ணும் பிரைட்டன் லுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ரெகுலரா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருந்த பிம்பிளும் சரி புதுசா வந்த பிம்பிளும் சரி இதை அவாய்ட் பண்ணவே இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஜெல்லி டைப்ல இருக்கிறதுனால ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தான் வந்து கொடுத்தது. ஸோ நீங்க யாருன்னா நைட் க்ரீம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த க்ரீம் உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூல பார்க்கலாம். டாடா.